ஒரு நாள் நான் காலேஜுக்கு பஸ் ஏறதுக்கு போகும்போதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபிச்சுட்டு போ, உன் மேலே முழுவதும் என்ன பண்ணு, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையிலையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீ மூடி கொண்டு போ என்று சொன்னார். எனக்கு நல்ல டைம் இருந்தது. அன்னைக்கு ஆண்டவர் ஏதாவது சொன்ன ஒரு அர்த்தம் இல்லாமல் அவர் சொல்லவே மாட்டார், ஒரு காரணம் இல்லாமல் சொல்லவே மாட்டார். நல்ல வேளை அந்த நேரத்தில் கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் பார்த்தேன், டைம் பார்த்தேன், என் பஸ்ஸு வர்றதுக்கும் நான் ஏறி போகிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. அதனால் நான் முழங்கால் படிட்டு என்ன பண்ணேன், தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்ன ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால என்னை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையிலையும் நீங்கள் மூடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இயேசுவின் இரத்தத்தை சொல்லி 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 நான் அந்த நாளிலே நான் ஜெபித்தேன். ஹல்லேலூயா. ஜெபித்து நான் அங்கே போய் நின்னேன் பாருங்கள். பஸ்ஸுக்காக போய் நிற்கும்போது அந்த மரத்துலேருந்து ஒரு பெரிய பாம்பு என் ஷோல்டரில் வந்து விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாம்புலேருந்து நான் தப்பிக்கிறதுக்காக இந்த ரோடை கிராஸ் பண்ண போனேன் பாருங்களேன். அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது அவ்வளோ ஸ்பீடில் வந்த ஒரு காரு, என்னை இடிக்க வந்த கார், அதுலேருந்தும் தப்பி நான் அந்த பக்கம் போனேன். ஆமென். கர்த்தர் எனக்கு அந்த நாளில் ஜீவனை கொடுத்தார். எனக்கு வர வேண்டிய பெரிய ஆபத்தை தேவன் ஹல்லேலூயா அவருடைய இரத்தத்தினாலே நான் மூடினதுனால், ஒருவேளை அன்னைக்கு நான் கீழ்ப்படியாமல் நான் வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை இந்த ரெண்டுத்துக்குமே நான் இரையாக இருந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். இயேசுவின் இரத்தத்தில் என்ன உண்டு? ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. இரத்தத்தில் என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அந்த இரத்தம், ஜீவனுள்ள இரத்தம் நமக்கு என்ன தருகிறது? பாதுகாப்பை தருகிறது. ஹல்லேலூயா. எவரும் நம்மை தொடாதபடிக்கு நமக்கு என்ன தருகிறது? இயேசுவின் இரத்தம் நமக்கு பாதுகாப்பை தருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் உங்களை காப்பாற்ற வர முடிஞ்சாலும் வர முடியலைனாலும் இந்த இயேசுவின் இரத்தம் உங்களை காப்பாற்றுங்க. பணம் செய்யாததை இந்த இரத்தம் செய்யும். மனுஷன் கொடுக்க முடியாதது இந்த இரத்தம் கொடுக்கும். உங்க சரீரத்தில் கூட ஒண்ணும் இல்லாம போனா கூட இந்த இரத்தம் உங்களுக்கு ஜீவனை உண்டாக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு டைமும் நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகும்போது இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. ரெண்டாவது என்ன சொல்லுங்க? இயேசுவின் இரத்தத்தை நீங்க சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா, இயேசுவின் இரத்தத்தினால என் சிந்தையை நான் கவர் பண்ணுகிறேன், இயேசுவின் இரத்தத்தினால் என் கண்களை நான் கவர் பண்ணுகிறேன், இயேசுவின் இரத்தத்தினால் என் சரீரத்தை நான் கவர் பண்ணுகிறேன், இயேசுவின் இரத்தத்தினால என்னுடைய உள் இந்திரியங்களை நான் கவர் பண்றேன். இப்படின்னு இயேசுவின் இரத்தத்தினால நம்ம கவர் பண்ணி ஜெபிக்கும் போது நிச்சயமாய் பிசாசிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனும் நமக்கு ஜீவனுள்ள நாள் வரையிலும் நமக்கு எதிராய் நிற்பதே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆமென் நமக்கு இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நமக்கு என்ன கொடுக்கிறார்? வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிறார்.